படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம் மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. அகமகிழ்வோம் மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. என்று அகமகிழ்வோம் மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம் மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது அதிசயம், கைதட்டி பாருங்களே. கர்த்தர் செயல் இது அதிசயம், கைதட்டி பாருங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம் மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பறைசாற்றுவே. என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பறைசாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. என்று அகமகிழ்வோம் மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம்.
அல்லேலூயா. தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வேன் சொல்லி ஸ்தாபனம் எழுதப்படும். யாருக்கு இன்னைக்கு தோல்வி? ஒரே ஒருத்தர் தான் தோல்வியை வெற்றியாய் மாற்றி வெற்றி பவனி சென்ற இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் வெற்றி பவனி சொல்ல. இன்னைக்கு மேடையில் இன்னைக்கு காலசாரமா இன்னைக்கு எப்படியோ கத்துறாங்க, என்னதான் செய்யறாங்க, எல்லாத்துக்குமே தோல்வி இருக்கு. எல்லாத்துக்குமே தோல்வி இருக்கு. அந்த தோல்வி என்ன செய்யறது? ஒரு நிமிஷத்துல மனிதனையே முழுங்கிடுது, இல்ல அவனே என்ன செய்யுது? ஜீவன் இல்லாமே ஆக்கிடுது. ஜீவன் இல்லாமே ஆக்கிடுது. அதனால தான் இந்த இடத்துல அழகா எழுதப்படுகிறது, எனது ஆற்றலும் எனது பாடம். எனக்கு எப்பெல்லாம் தோல்வி வருதோ என்னை ஆற்றல் படுத்தக்கூடியதே என் பக்கத்தில் இருக்கிறார். பவுல் அழகா எழுதுவார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு பலன் உண்டு. தன்னுடைய வயதான காலத்திலே தன்னுடைய வயசு முடிய போகுது, ஊழியங்கள் முடிய போற நேரத்தில் பிலிப்பியர்கள் எழுதுறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற அந்த பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம். அந்த பலப்படுத்துகிற கிறிஸ்து இன்னைக்கு நம்மகிட்ட எப்படி இருக்கு? அன்னைக்கு பவுலுக்கு வயசான காலத்துல பலப்படுத்தக்கூடிய கிறிஸ்து அவருக்கு எப்படி இருந்தாலும் தெரியல. ஆனால் அந்த பலத்தின் மீது அவர் எழுதுகிறார், ஓடினேன் ஓடி முடித்தேன். அல்லேலூயா. ஓடினேன் ஓடி முடித்தேன். ஆனா இன்னைக்கு நம்ம முடிச்சுட்டே நம்ம சொல்ல முடியலையே, முடிச்சுட்டோன்னு சொல்ல முடியலையே. ஓடுறதுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கிறப்பயே நம்முடைய ஜீவன் போயிருது. இல்லை ஏதாவது ஒரு சிந்தனை ஒரு கவலைங்க வந்து நம்மனா ஆட்டிடுது, நம்ம தோல்வி அப்படியே நம்மளோட ஓட்டத்தை அப்படியே நிறுத்திடுறோம். நான் ஓடி முடிச்சுட்டேன்னு சொல்றாரு, எழுதிட்டு சொல்றாரு, என்னை போல நீங்களும் ஓடி வருவீர்கள் என்று சொன்னார் அந்த கிரீடம் உங்களுக்கு வைக்கப்பட்டது. அவரை போல ஓடி வரணும். முந்தி இன்னைக்கு வந்தவங்க இன்னைக்கு ஏன் செய்யணும்? பின்னால போய் நிற்கிறேன், தேடி கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. நாளிலுமாய் ஆண்டவரே தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி சென்றவரே, வெற்றி பவனி சென்றவரே, அந்த வெற்றி பவனியிலே நான் செல்லக்கூடிய யானத்தை தான், நான் வரக்கூடிய யானத்தை தான். நீங்க படிக்கிற பிள்ளைகளை பாருங்க, கல்லூரியில படிக்கிற பிள்ளைங்களை பாருங்க, எல்லா பிள்ளையும் வயசானவங்க பெரியவங்க கல்யாணம் ஆனவங்க ஆவாதவங்க எல்லாத்துக்குமே ஒரு வாழ்க்கையில ஒரு சந்தோஷமே கிடையாது. நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு யாருமே சொல்ல கிடையாது. அவங்க எப்பேற்பட்ட மெய்யானத்தை அடைந்திருந்தாலும் சரி, இல்லை எப்பேற்பட்ட யானம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அப்பேற்பட்டவர்களும் கூட ஒரு நாள் என்ன செய்யறாங்க? சோத்து போய் உட்காந்துடுறாங்க. என்ன தர. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்யக்கூடிய ஆண்டவர் நம் பக்கத்தில் இருக்கிறார். உங்களுக்கு எனக்கு உதவி செய்யக்கூடிய ஆண்டவர் நம் பக்கத்தில் இருக்கிறார். அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவரை பலப்படுது. என்னுடைய தோல்வி நேரத்திலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறார். நம்ம கூப்பிட வேண்டியது ஆண்டவரே, கூப்பிடாதான் பாக்கி. நீ எனக்கு பலப்படுத்துவேன் என்று அன்னைக்கு எழுதி வச்சிருக்கிறார் ஐயா. ஆனால் அந்த பலப்படுத்தக்கூடியவர் என் பக்கத்தில் என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி நம்ம வேற மனுஷன் எந்த தயவும் செய்ய முடியாது. வந்து பார்க்கலாம், ஆறுதலுக்கு யார் வேணாலும் பார்க்கலாம். நம்ம பேசாதீங்க, சண்டைப்படாதீங்க, அமைதியாகிருங்க. நான் போனோம்னா திருப்பி குப்பை கணித மாதிரி கணிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் உதவி செய்யக்கூடிய ஆண்டவர், வாயை அடக்கக்கூடிய ஆண்டவர், வாயை கட்டிப்படக்கூடிய ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நம் பக்கத்தில் இருப்பார் என்று சொன்னார். நிச்சயம் செய்வார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம்.
அல்லேலூயா. இந்த 7வது மாதத்திலிருந்து 8வது மாதத்திற்கு பிரவேசித்திருக்கோம். 8வது மாதத்திலே நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமும் என்னென்ன நன்மைகள் தீமைகள் எல்லாமே தேவன் நம்மளுக்கு தந்து கொண்டு இருக்கிறார். வேதத்திலே நிறைய காரியங்களை பார்த்து கொண்டு இருந்தாலும் வேதம் தெளிவாக நம்மளுக்கு பல விதத்திலே அறிவுகளை கூட்டினாலும் நம்மளுடைய மண்டையில் ஏறுவது கடினமாக இருக்கிறது. ஒரு சின்ன காரியத்தை நினைச்சோம்னா அதெல்லாம் ஈஸியாக மண்டையில் ஏற்றிக்கிறோம். அதுக்கு ஒரு 50 வருஷம் கழிச்சு கேட்டால் கூட அதை பற்றி சொல்லிடுறோம். ஆனால் வேதத்தில் கேட்கும்போது சொன்னீங்களா, பார்த்தீங்களா, இப்படியெல்லாம் கேள்விக்கு ஒரு பதிலாக போய்கொண்டு இருக்கிறது. அதனால் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, 7வது மாதத்திலே என் கண்களை மூடியிருந்தேன். என் கண்களை மூடியிருந்தேன். ஆண்டவரே, 8வது மாதம் எங்களை கண்களை பெற முடியலாம். எங்களுடைய நல்ல காரியங்களை ஆசீர்வதி. நல்ல திரு நம்பிக்கை தாருமையா. ஒருவரு கெட்டு போகக்கூடாதுன்னு உன்னுடைய சித்தமாக இருந்தாலும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தாரும். நல்ல ஒரு மகிமை தாரும். பரிசுத்தப்படுத்தும். சோத்திரம் ஐயா, சோத்திரம். நன்றி, நன்றி அப்பா, நன்றி. கோடி நன்றி ஐயா. இவெல்லாம் எதைப்படக்கூடிய காரியம், இவெல்லாம் இடப்படக்கூடிய காரியம் எங்களுக்கு தடைப்பட்டு இருந்தாலும் ஆண்டவரே, எங்களுடைய ஆசைகள் எவ்வளோ இருந்தாலும் அதை விட்டு கொண்டு போகக்கூடிய ஒரு பக்குவத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். நாங்கள் காலையில் என்னையா சோத்திரம் செய்யப்போம்? என்ன சோத்திரம் செய்யப்போம்? கொடுத்ததுக்காகவா? கொடுக்க போகிறதுக்காகவா? இல்லை கொடுப்பேன் என்ற எண்ணத்துக்காக தர சோத்திரம் சொல்ல போகிறோமா? கண்களை முடிவதற்கு ஆண்டவரை 8வது மாதம் எங்களுக்கு நல்ல மாதிரி முடியும். நீ நினைத்தது தடைபடாதையா. நீ செய்ய நினைத்தது ஒன்று குறையாது. ஆண்டவரே, எங்களை வழி நடத்தும் ஐயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. சோத்திரம் ஐயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். சோத்திரம், சோத்திரம் ஐயா. நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி அப்பா. சோத்திரம். அதிகாலை சோத்திரப்பலி அப்பா, அப்பா உங்களுக்குதான் ஆராதனை. சோத்திரப்பலி அப்பா, அப்பா உங்களுக்குதான். அதிகாலை சோத்திரப்பலி அப்பா, அப்பா உங்களுக்குதான் ஆராதனை. சோத்திரப்பலி அப்பா, அப்பா உங்களுக்குதான். அப்பா, அப்பா உங்களுக்குதான். அப்பா, அப்பா உங்களுக்குதான். எபினேசர், எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர், எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர், எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர், எபினேசர். அதிகாலை சோத்திரப்பலி அப்பா, அப்பா உங்களுக்குதான் ஆராதனை. சோத்திரப்பலி அப்பா, அப்பா உங்களுக்குதான். அப்பா, அப்பா உங்களுக்குதான். அப்பா, அப்பா உங்களுக்குதான். எல்ரோகி, எல்ரோகி என்னை காண்பவரே. எல்ரோகி, எல்ரோகி என்னை காண்பவரே. என்னை காண்பவரே. எல்ரோகி, எல்ரோகி என்னை காண்பவரே.
சோத்திரப்பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை சோத்திரப்பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே பரலோக ராஜாவே பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே பரிசுத்த பரிசுத்த அதிகாலை சோத்திரப்பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை சோத்திரப்பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அமையா உன்னுடைய வருகை மட்டும் சோத்திரம் உனக்கு ஒரு ஆள் தாயா நாங்கள் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டோம் நீ கொடுக்க மாட்டேன்னு வேற சொல்லி இருக்கிறையா இந்த சோத்திரத்தை நான் உங்களுக்கு இந்த 7வது மாதம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாக்கியமா நல்ல ஒரு ஆசீர்வாதமா தடைப்பட்ட காரியங்களை நீக்கி போட எங்களுடைய கெட்ட சிந்தனைகள் நல்ல சிந்தனை எல்லாவற்றையும் ஏறுவதற்கு பார்த்து எங்களை நல்ல வழியில நடத்தக்கூடிய சாக்கியத்தை தருவதற்காக நன்றி கர்த்தா நன்றி அப்பா நன்றி நன்றி கொடா கொடி நன்றி உலகம் தர முடியாத சந்தோஷ சமாதானம் உன்னிடம் இருக்கு அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி எங்களுக்கு இன்னும் வரவில்லையா அதை வருவதற்காக நன்றி கர்த்தா வரப்போறதுக்காக நன்றி வந்து கொண்டு இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே எங்களை நல்ல வழியிலே நடத்தும் நல்ல சிந்தனையிலே நடத்துவதற்காக நன்றி கர்த்தா குற்றங்கள் குறைகள் இருந்தால் மன்னித்து எங்களை வழி நடத்தும் ஐயா நாங்கள் வீணாய் போன ஒரு பிண்டமாய் இருந்தாலும் ஆண்டவரே உன்னுடைய சன்னிதானத்தில் வரும் பொழுது ஒரு சொர்க்கமாகவும் ஒரு முத்திரை மோதிரமாகவும் நாங்கள் வருவதற்கு என்ன ஆயத்தமோ எங்களை பயன்படுத்தும் ஐயா எங்கள் உடலை ஒடுத்து உள்ளத்தை ஒடுத்து எண்ணங்களை ஒடுத்து ஆண்டவரை எல்லாவற்றையும் மறந்து உன்னுடைய சன்னிதானத்துக்கு வர எங்களுக்கு நல்ல ஒரு சாக்கியத்தை அருமையா ஆசீர்வதி மைமைப்படுத்து பரிசுத்தப்படுத்து மீட்பர் இயேசு மூலம் கேட்கிற நல்ல பிதாவே ஆமென். புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். பிரசங்கி அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்தவர்கள் சீக்கிரம் படிங்க. ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? காரியத்தின் தாற்பயத்தை அறிந்தவன் யார்? யார்? மனுஷனுடைய ஞானம் அவனுடைய முகத்தை பிரகாசப்பண்ணும், அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும். ராஜாவின் கட்டளையை கைக்கொண்டு நட என்று நான் உனக்கு எச்சரிக்கிறேன். நீ தேவனுக்கு இட்ட ஆணையின்படியே இதை செய். நீ அவன் சமூகத்தை விட்டு விலக்க துரிதப்படாதே. பொல்லாத காரியத்தில் பிடிவாதமாய் இல்லாதே. அவன் தனக்கு இஷ்டமானதையெல்லாம் செய்வாய். ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. நீ என்ன செய்கிறீர் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? கற்பனையை கைக்கொள்கிறவன் ஒரு தீங்கையும் அறியான். ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். எல்லா காரியத்துக்கும் காலம் உண்டு, நியாயமும் உண்டு. ஆதலால் மனுஷனுக்கு நேரிடும் சஞ்சலம் மிகுதி என்று அறியானே. அது இன்னவிதமாய் சம்பவிக்கும் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? ஆவி விடாதிருக்கிறதுக்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை. துன்மார்க்கரை துன்மார்க்கம் விடுவிக்க மாட்டாது. இவைகள் எல்லாவற்றிலும் நான் பார்த்து சூரியனுக்கு கீழே செய்யப்படும் எல்லா கிரியைகளையும் சிந்தித்தேன். ஒரு மனுஷன் தனக்கு கேடு உண்டாக வேறொரு மனுஷனை
ஆளுகிற காலம் உண்டு. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கன் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். அவர்கள் அப்படி செய்து அந்த பட்டணத்திலே மறக்கப்பட்டு போனார்கள். இதுவும் மாயையே. துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாய் இருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். துன்மார்க்கனோ நன்றாய் இருப்பது இல்லை. அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாதிருக்கிறபடியால் நிழலைப் போலிருக்கிற அவனுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதும் இல்லை. பூமியின் மேல் நடக்கிற வேறொரு மாயையான காரியமும் உண்டு. அதாவது துன்மார்க்கரின் கிரியைக்கு வரும் போல நீதிமான்களுக்கும் வரும். நீதிமான்களின் கிரியைக்கு வருவது போல துன்மார்க்கருக்கும் வரும். இதுவும் மாயை என்றே. ஆகையால் களிப்பை புகழ்ந்தேன். புசிப்பதும் குறிப்பதும் மகிழ்வதும் சூரியனுக்கு கீழே மனுஷனுக்கு வேறொரு நன்மையும் இல்லை. சூரியன் கீழே தேவன் அவனுக்கு தந்த ஜீவ காலத்தில் அவனுக்கு நிலைக்கும் பலன் இதுவே. நான் ஞானத்தை அறியவும் மனுஷன் இரவும் பகலும் கண்ணுறக்கம் இல்லாமல் பூமியிலே செய்யும் வேலைகளை பார்க்கவும் என் மனதை செலுத்தின போது தேவன் செய்யும் சகல கிரிகைகளையும் நான் கவனித்தேன். சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரிகைகள் மனுஷன் கண்டுபிடிக்க கூடாதென்று கண்டேன். அதை அறியும்படி மனுஷன் பிரயாசப்பட்டாலும் அறிய மாட்டார். அதை அறியலாம் என்று எண்ணினாலும் அறிந்து கொள்ள மாட்டான். அப்படி உட்காரும். வேதத்திலே காண்ட தேவன் நம்மளோடு பேசக்கூடிய காரியம் நிறைய உண்டு. இந்த வசனம்லாம் நிறைய படித்திருக்கலாம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நாம் ஞானி என்று எல்லா இடத்துலையும் முற்றுப்புள்ளி வைத்து கொண்டு வருவோம். எங்க பேசினாலும் ஒரு ஞானி மாதிரி பேசி முடிச்சிருவோம். எனக்கு தான் எல்லாம் தெரியும், இதுதான் சட்டம். ஆனா சொல்றாரு முதல் வசனம், ஞானிகளுக்கு யார் தாற்பயம் என்ன தெரியுங்களா? தாற்பயம் என்ன? நிறைய வார்த்தைகள் புகுந்து போய் கிடக்குது. தாற்பயம்னா ஒருத்தனுடைய சிந்தனைகள் அவனுடைய நிலையை புரிஞ்சக்கூடிய அளவுக்கு மனுஷன்ட்ட இல்ல. ஒருத்தங்களை போய் நான் திட்டுறேன்னு வச்சுருங்க, அவன் நம்ம திட்டுற அளவுக்கு அவன் தகுதியா இல்ல அவன் நம்மளை திட்டா நம்மளுக்கு தகுதியா? நம்ம கொஞ்சம் கூட யோசனை பண்டல் எதிர்த்து பேசி முடிச்சிடறோம். அப்படிப்பட்ட பேசக்கூடாத ஒரு காரியம் சிந்தனை செய்வது, நிதானம் செய்வது தான் தாற்பயம் என்ற அர்த்தத்தை குறிக்கிறதா இருக்கிறது. அது படிமா? அறிந்தவன் யார்? மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தில் பிரகாசமா இருக்குமா? எப்ப இருக்குமா? ஞானமா பேசுற மூஞ்சி எப்படி இருக்கும்? என்னைக்கு நம்ம மூஞ்சி ஒரு நாள் பிரகாசமா இருந்திருக்கான். இந்த பிரகாசமா ஆக்கிறதுக்கு ஏதாச்சும் மேக்கப் பண்ணிருப்போமா? சொல்லுங்க பாப்போம். அதெல்லாம் கிடையாது. நான் இயேசுடைய மூஞ்சி பிரகாசமா இருந்துச்சு, மோய்சனுடைய மூஞ்சி பிரகாசமா இருந்துச்சு. ஆனா நம்மளுடைய மூஞ்சி இன்னைக்கு எடுத்து பார்க்கணும். நான் சூரியன் கீழே நான் எல்லா காரியம் செய்கிறேன், ஆனா என் மூஞ்சி இன்னும் கருப்பா தான் இருக்கு, சிவப்பாக மாட்டேங்குது, வெள்ளையாக மாட்டேங்குது. காரணம், நான் செய்வதெல்லாமே தவறாக செய்கிறேன். அதுக்காக தான் சொல்றாரு 14வது வசனம், பாவி 100 தரம் பொல்லாப்பு செய்தாலும் அவன் நீடித்து வாழ்வது எதிரே வாழ்க்கை சிறக்காதுங்க. இன்னைக்கு வாழ்க்கை பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை
தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்றோம். தப்பு செஞ்சு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சால பலவித பிரச்சனை. அப்ப அப்படிப்பட்ட பிரச்சனைய நான் எப்படி ஜெயமாக்க முடியும்? வசந்த மனுபடி படிமா, பாவிகள் 100 தரம் பொல்லாப்பை செய்தாலும் நீடித்து வாழ்வது என்ன? வாழ முடியுமா? என்னதான் அநியாயமா பேசி அநியாயமா வாழ்ந்து என்னத்தை வாரி கட்டி போறோம் சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இதெல்லாம் பழமொழி கேட்டிருக்கோம். என்னத்துல சண்டை போட்டு வாரி கட்டி போறேன். நானும் என் கடைசி தம்பியும் ஒரு இடத்துல சண்டை போடும் பொழுது அப்ப பேங்க் மேனேஜர் சொன்னார், என்ன தம்பின்னு கேட்டப்ப, கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருக்கீங்க? இல்லைங்க, எங்க வீட்டில் இப்படி சண்டை போடும், ஆனா ஒரே நேரத்தில் சமாதானமா ஆயிடுவோங்க. அப்படியா தம்பி? இல்லை, நீங்க சண்டை போடுறத பார்த்தா எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டம். இல்லை, அவன் சொல்ற ஐடியா கேட்க மாட்டேங்கிறான். ஏன்னா ஒரு ஈஸியான ஒரு வழி சொன்னா அவன் கேட்க மாட்டேங்கிறான் என்று சொன்னேன். எதுக்கு சொல்றேன்னா, நம்ம சொல்லக்கூடிய காரியம், அப்புறம் அந்த மேனேஜர் சொன்னாரு, நான் என்ன சொன்னேனோ அவனை உட்கார வச்சு டீச் பண்ணாரு. அப்பதான் வெளியே வந்து சொன்னான், ஸ்டீபா, என் பேர் சொல்லி தான் கூப்பிட்றான், ஸ்டீபா கோச்சுக்காத, அவனை கோபமா பேசி. ஏன் சொல்றேன்னா, கொஞ்ச நேரத்துல கூட நம்மளால என்ன செய்ய முடியல. அவனை இறந்து மண்ணுக்குள்ள போயிட்டான். அப்பதான் சொன்னேன், இல்லடா ஒரு காரியத்தை எடுத்து யோசனை பண்ண. நான் இன்னைக்கு வரைக்கும் என் மகளுக்கு எல்லாத்தையும் சொல்லுவேன், யோசனை திடீர்னு படப்படம் பேசுகிறாங்க. அதனால என்ன வரப்போகுது, என்ன கிடைக்க போகுது, அதனால லாபம் வருமா இல்ல நஷ்டம் வருமா இல்ல எனக்கு மரணம் வருமா என்று சிந்தித்து பாரு என்று சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எது ஒன்னாலும் கரெக்டா வந்து இது மாதிரி செய்ய போறேன், ஆலோசனை கேட்டு போவோம். ஏன் இதை சொல்றேன்னா, நான் ஒரு பெரிய படிப்பாளி இல்லை. ஏன்னா வேற சொல்லுகிறது, நம்மளுடைய மூஞ்சி பிரகாசமா இருக்குதுன்னா, என் மூஞ்சி பிரகாசமா இல்லை, நம்மளோட சொல்லக்கூடிய வார்த்தை பிரகாசமான வார்த்தையாக போக வேண்டும், பிரகாசமான வாழ்க்கையாக போக வேண்டும், பிரகாசமாய் இருக்கக்கூடிய காரியமாய் இருக்க வேண்டும். இருந்தோம் வாழ்ந்தோம், செத்த பிறகுதான் தெரியும் புட்டு வெளுத்தது. அவ்வளவு அநியாயம் பண்ணாண்டா, அவனை பாடையில தூக்கிட்டு போறான்டா சொல்லுவான். அவன் பரலோகத்துக்கு போய்விடான்னு தெரியாது. எல்லாரும் செத்தோன்னு பரலோகத்துக்கு போகிற ஒரு நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்குது. அது தப்பு கிடையாது. ஆனா போகணும்ல, போமா. இரவும் பகலும் ராத்திரியும் பகலும் உருண்டு பருண்டு எதை தோத்திரம் போத்திரம் ஆத்திரம் எல்லாமே சொல்றோம். ஆனா எல்லாம் சொல்லி நம்ம பரலோகத்துக்கு போவேன்னா, பரலோகத்துக்கு போவேனா 8வது 10வது போகலாம், 8வது 10வது போகலாம். ஆனா பரலோகத்து பூமியிலிருந்து பரலோகத்துக்கு போவோமா? முடியாது. இல்ல 8வது படிச்சு +2 எழுதலாம். இன்னைக்கு காலங்கள் அப்படி இருக்குது. 8வது படிச்சிட்டியா, அது சீட்டு வாங்கி அது நான் போட்டு தரேன், இதை தாண்டலாம். ஆனா பூமியை விட்டு தாண்டறதுக்கு நம்மளால முடியாது. ஏன்னா நம்ம மூஞ்சி இன்னும் பிரகாசமா பிரகாசம் வரல. காலைல சொன்னார், எல்லாம் தூங்கி முடிச்சுதான் எத்தனை மணிக்கு வந்தோம், எத்தனை மணிக்கு வந்தோம். அப்ப எதுக்கு சொல்றேன்னா, என்னோட நிலை உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் 2:15 எழுந்துட்டேன். ஏன்னா அந்த நேரம் கை கால் வலி வந்துருமோ, நடக்க முடியாம இருக்குமோ, வண்டி வீட்டில் தான் இருக்கு, இருந்தாலும் எடுத்துட்டு வந்து ஏதாச்சும் ஆச்சுன்னா என் மகன் கத்துவாளே. இதுக்கு 2:30 மணி இல்லை 3 மணி வரைக்கும் திறந்து வெளியே வந்து 3:30 குளிச்சுட்டு எதுக்கு 1000 ரூபா வரப்போதா இல்லை 5000 வரப்போதா சொல்லுங்க பாப்போம். என்னுடைய வார்த்தைகளை கேட்கும் போது அவர்களுக்கு ஒரு மன திருப்தி கிடைச்சு, அதான் எனக்கு ஒரு பிளஸிங், அதான் என்னுடைய மூஞ்சி வெளிச்சம். அப்ப மூஞ்சி வெளிச்சமா இருப்பதற்கு காரணம் என்னுடைய வார்த்தைகள், என் சொல்லுகள் அடுத்தவர்களை புண்படுத்தாத அளவுக்கு அடுத்தவர்களை மகிழ்ச்சி ஆக்கக்கூடிய வார்த்தைகள் என்னிடம் இருக்கிறதா? அர்த்தம் சொல்றாரு 13, துன்மார்க்கனோ நன்றாய் இருப்பதில்லை, அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படுறதில்லை. நம்ம யாரும் பயப்படுறதில்லை. ஒரு வார்த்தை பேசும்போது நான் கடவுளை ஏத்துக்கிட்டேன், இயேசுவை ஏத்துக்கிட்டேன், பயப்படுறதில்லை. திடீர்னு திட்டுறோம்.
நான் நிறைய நாளில் திட்டிடுவேன், ஏமா இந்த மாதிரி பிரச்சனையை உண்டு பண்ற. அப்ப நம்மளுக்குள்ள இருக்கிறவரை நம்ம என்ன செஞ்சிடறோம், மறந்து போயிடுறோம். துக்கப்படுத்தல, நமக்குள்ள இருக்கிறத மறந்துடுறோம். கட்டின புருஷனையும் கட்டின பிள்ளை பெத்த பிள்ளையும் நம்ம மறந்து தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இறைவன் மனசுல நினைச்சு வாழ்ந்துருப்போமா? சொல்லுங்க பாப்போம். பாப்பா இருக்கு, அம்மா அப்பா ஊர்ல இருக்காங்க. இப்ப இங்க நினைச்சா அவங்க அம்மா அப்பாவை பார்க்க முடியாது. ஆனா ஓ மக உன்னை பார்க்கலாம், உங்க அப்பாவை பார்க்கலாம். இதுதான் தேவன் கொடுத்தது. ஆனா அந்த புள்ள பார்க்கறதுக்கும் நீங்க பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம். அது எங்க அம்மா ஞானத்துல பார்க்காது, நீ சரீரத்துல பார்க்க. அப்ப இன்னைக்கு ஞானத்துல நான் ஒரு தேவனை பார்ப்பேன், ஆனால் தேவனோடு நான் உறவாடக்கூடிய ஒரு காரியம் என் மத்தியில இருந்து கொண்டிருக்கும். குற்றம் நம்ம செய்யாமல் இல்லை, எல்லாருமே குற்றம், யாருமே பாவி இல்லை. பாவி இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே பரிசுத்தவான் அல்ல. ஆனா அது சொல்றாரு அந்த வசனத்தை மறுபடி 13, துன்மார்க்கனுக்கோ இல்லை எப்படி இருக்காங்க. நம்ம வாழ்க்கை எப்படி போகுது, எப்படி போகுது? இன்னைக்கு சூரியன் அடிச்சா நிழல் வரப்போகுது, வெளிச்சம் அடிச்சா நிழல் வரப்போகுது. இல்லைன்னு வருமா? வீட்டில் போய் நின்றுட்டு நிழல் வருமா? அப்ப நம்மளுடைய வாழ்க்கை பாருங்க, அடுத்த வருஷம் சொல்றாரு, பூமியிலே நடக்கும் வேறொரு மாயான காரியம் உண்டு. அதாவது துன்மார்க்கரின் வருவது யாருக்கு வரும்? துன்மார்க்கனுக்கு வர்றது நீதிமானுக்கு வரும், எல்லாத்துக்குமே வரும். இப்ப இயேசு கிறிஸ்துக்கு சிலுவை மரணம் வந்துச்சு, அது எல்லாத்துக்கும் வரணும்னாக்க எல்லாரும் ஏத்திருப்பாங்களா? ஏத்திருப்பாங்களா? நான் 100 தடவை சொல்றேன், சிலுவை தொங்க விட்டுக்கிறாங்க, அங்க கட்டிக்கிறாங்க, இங்க கட்டிக்கிறாங்க. ஆனா எல்லாரும் சிலுவையில தாண்டா சாகணும்னு ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா பைபிள் எடுக்கிறவங்களா எத்தனை பேர் வருவான்? எத்தனை பேருக்கு வருவான்? ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ஊழியக்காரன் சாகணும், சிலுவையில சாகுனாக்க சபையே இருக்காது. துண்டாதான் போட இதுல எதுக்கு தேவையில்லாம 2 பொட்டாட்டி 4 பொட்டாட்டி கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனா அது சொல்றாரு, படிமா அந்த வசனம் பாருங்க. பூமியிலே நடக்கிற வேறொரு மாயையான காரியம் உண்டு. அதாவது துன்மார்க்கரின் கிரியைக்கு வருவது போல நீதிமான்களுக்கும் வரும், நீதிமான்களின் கிரியைக்கு வருவது போல துன்மார்க்கருக்கு வரும். இதுவும் மாயை. என்னங்க இதுவும் மாயை? அப்ப அதுக்கு பாருங்க, பார்த்து சொல்றாரு, ஆகையால் நான் கழிப்பையும் புகழ்ந்தேன். எந்தப்பா துன்மார்க்கனுக்கு திருப்பி படிங்க. பூமியின் மேல் நடக்கிற வேறொரு மாயையான காரியம் உண்டு. அதாவது துன்மார்க்கரின் கிரியைக்கு வருவது போல நீதிமான்களுக்கும் வரும், நீதிமான்களின் கிரியைக்கு வருவது போல துன்மார்க்கருக்கு வரும். இதுவும் மாயையா என்றார். ஆகையால் நான் களிப்பை புகழ்ந்தேன். நாம என்னத்தை வாழ்ந்துட்டு இருக்கோங்க இன்னைக்கு பூமியில? இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக 99 பேர் ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவன் கொண்டாடுற காரியத்தை இந்த 2 வசனத்தில் சொல்லி முடிக்கிறாரு. ஆகையால் நான் களிப்பையும் புகழ்கிறேன், புசிப்பிடும் குடிப்பிடும் அல்லாமல் சூரியனுக்கு கீழே மனுஷனுக்கு வேறொரு நன்மையும் இல்லை. சூரியனுக்கு கீழே தேவன் அவனுக்கு தந்த ஜீவ காலத்தில் அவன் பிரயாசத்தினால் அவனுக்கு நிலைக்கும் பலன் இதுவே. அவன் அதுதான் இதுலதான் நினைச்சிட்டு இருக்கான். 3 நேரம் நல்லா சாப்பிட்றோம், வஞ்சனம் இல்லாம சாப்பிட்றோம். ஆனா அது கூட உடம்புல எவ்வளவு நேரம் ஓட்டுது? ஒரு வருஷம் ஓட்டுமா? ஆனா ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, பல வருஷம் நான் திங்கிற ஆகாரம் 1 மணி நேரம் நிற்காது, இறங்கிட்டு முடிஞ்சு போயிடும். ஆனால் வேதம் சொல்லிக்கிறது, அடுத்த வருஷத்தை படிமா, நான் ஞானத்தை அறியவும் மனுஷன் இரவும் பகலும் கண்ணுறக்கம் இல்லாமல் பூமியிலே செய்யும் வேலைகளை பார்க்கவும் என் மனதை செலுத்தின போது தேவன் செய்யும் சகல கிரிகைகளையும் நான் கவனித்து பார்த்து சூரியனுக்கு கீழே செய்ய
செய்யப்படும் கிரிகையை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாது என்று கண்டேன். அதை அறியும்படி மனுஷன் பிரயாசப்பட்டாலும் அறிய மாட்டான். நாங்க என்னதான் பட்டாலும் அதுக்கு முடிவு என்ன இருக்குது? ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. இப்ப எவ்வளவுதான் பரீட்சை இருக்குனாலும் நான் 100க்கு 100 எடுப்பேன், இல்லை 190 தான் எடுப்பேன் அக்யூரேட்டா சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இல்ல நான் பரீட்சை எழுதிருக்கேன் 100க்கு 100 குறைஞ்சு வராம இருக்காது. சொல்ல முடியுமா? சொல்றோம். யார் சொல்றோம்? ஞானியா இருக்கவர் சொல்றோம். அப்ப நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய செயல்கள், அப்போ போகக்கூடிய காரியம், வரக்கூடிய காரியம். அதனாலதான் சொல்றாரு 3வது வசனத்தை படிச்சு முடிச்சிடும். அவன் சமூகத்திலே என்ன சொல்றாருன்னா தேவனை விட்டு. இப்ப நம்ம தேவனை விட்டு போறோம், எல்லா நாளும் சபைக்கு வரோம், எல்லா நாளும் கேட்கிறோமோ கேட்கலையோ தெரியாது, வந்து உட்காந்துக்கிறோம். இங்க கொடுத்திருக்க வார்த்தை என்ன? தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு விலகாத. எது? நீ ஏத்து மனதிலே தாங்கி வச்சிருக்க ஒரு காரியம், அதை விட்டு இறக்கிறாத. எங்க உன் மனசை விட்டு இறக்கிறாதுங்கிற. நான் சபைக்கு வர்றதை பத்தி சொல்ல. இன்னைக்கு முந்தையெல்லாம் பார்த்தா கல்யாணம் ஆனா தாலி கட்டிட்டு இருந்தாங்க. இப்ப தாலி இல்லாம அப்ப புருஷன் எங்க வச்சிருக்கோம்? அன்னைக்கு தாலி கட்டணும்னு இருதயத்தில் வச்சான், இன்னைக்கு தாலி கட்டாதவனும் இருதயத்தில் வைக்கிறான். ஒண்ணுமே எல்லாம் இழுத்துட்டு வர்றவனும் இப்படிப்பட்ட ஒரு காரியம். நான் இயேசுவை நான் எப்படி இழுத்துட்டு போயிருக்கேனா? இல்ல தாலி கட்டி வச்சிருக்கிறேனா? இல்ல தாலி இல்லாம வச்சிருக்கிறேனா என்று சிந்திச்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு இயேசு நம்மளோட நிறைய பேசுறாருங்க. இந்த வீட்டுல நல்லா உட்கார்ந்து படிச்சு பாருங்க. 17 வசனம் தான் இருக்கு. ஆனா 17 வசனத்திலேயே பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முத்துக்களா இருக்கு. 5வது வசனம் சொல்லுகிறது, கற்பனை கை கொள்கிறவன் ஒரு தீங்கும் அறியாம. பாருங்க, கற்பனை வந்து நம்மளுக்கு தீங்கு வராதுங்க. நம்மளுக்கு தீங்கு வருதுன்னா காரணம் என்ன இருக்குது? கற்பனை. என்ன கற்பனை? அன்னைக்குள்ள கற்பனை என்ன கடைபிடிக்க முடியல. ஆனா சொல்றாரு, அப்படியே படிமா, சீக்கிரம் படிச்சிரு. கற்பனையை கைக்கொள்கிறவன் ஒரு தீங்கையும் அறியான். ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். எல்லா காரியத்துக்கும் காலமும் நியாயமும் உண்டு. அதனால் மனுஷருக்கு நேரிடும் சஞ்சலம் மிகுதி. நம்மளுக்கு என்ன வருதான் இருக்கா? வீட்டுல நிறைய இருக்கும். என்ன மிகுதின்னு போட்டிருக்கு. காரணம், அப்ப நான் சொந்த ரட்சகர் இயேசுவை ஏத்திருக்கேன், அவரை எந்த ஒரு டச்சிலையும் வச்சுக்கல. இந்த சண்டை போடும் பொழுதோ பேசும் பொழுதோ நம்ம என்ன செஞ்சிடறோம்? இயேசுவை கலட்டி வச்சிடறோம். அப்புறம் எனக்கு சபைக்கு வந்தோட தூக்கி வைக்க மாட்டேங்கிறோம், ஆண்டில மாற்ற மாதிரி மாட்டிக்கிறோம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 10வது வசனத்தை படிமா. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். அவர்கள் அப்படி செய்து வந்த பட்டணத்திலே மறக்கப்பட்டு போனார்கள். இதுவும் மாயை. பாருங்க, இன்னைக்கு எப்படி இருக்கும்? சபைக்கு வாரோம், சபையை விட்டு வெளியே போறோம். அப்படிதானே போட்டிருக்காது. என்ன அது வசனத்தை படிப்பான்? பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த எப்படி இருக்கும்? நாங்க இப்ப பைபிள்ல வந்து படிச்சிட்டோம்னா பரலோகத்துக்கு போறோம்னு நினைக்கிறோம். திருப்பி எங்க வரோம்? போக்குவரத்து இருக்கிறோம். பரலோகத்துக்கு சென்டிங் அடிச்சுட்டு இருக்கோம். ஆனா தேவன் சொல்றார், உன்னுடைய இருப்பிடம் இது இல்லை. உன்னுடைய இருப்பிடம் எங்க இருக்குது? உன்னுடைய இருப்பிடம் எங்க இருக்குது? மேல இருக்குது. கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். அதனாலதான் அவர் சொல்றாரு வேற ஒரு காரியம். 13 படிச்சிருமா? 12 படிங்க. பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன? தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாய் இருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். துன்மார்க்கனோ நன்றாய் இருப்பது இல்லை. அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாது இருக்கிறபடியால்
படியால் அவன் நிழலை போல அவன் இருக்கிறான். இப்ப தேவனுக்கு பயப்படலாமா இல்ல மனுஷனுக்கு பயப்படலாமா? இன்னைக்கு தீர்மானம் எப்படி இருக்குது? நம்மளோட தீர்மானம் எப்படி இருக்கிறது சொல்லுங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நான் என்ன செய்ய போறேன்? நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? சொல்ல முடியுமா? அந்த பேர் நம்மளுக்கு வருமா? அந்த உலகம் நம்மளுக்கு வருமா? கேட்டு பார்ப்போமா? 9வது வசனத்தை மட்டும் படிச்சிருமா? இவைகள் எல்லாவற்றையும் நான் பார்த்து செய்யப்படும் எல்லா கிரியைகளையும் சிந்தித்தேன். ஒரு மனுஷன் தனக்கே கேடு உண்டாக வேறொரு மனுஷனை ஆளுகிற காலம் உண்டு. என்னங்க இருக்கு? ஒரு கேடு உண்டாகிறது யாரை தேடுறோம்? இன்னொரு மனுஷனை வச்சுதான் நம்ம தேடிட்டு இருக்கோம். தன்னால சுயமா எதுவுமே செய்யறது அல்ல. அதனால்தான் தேவன் நல்ல காரியங்களை கொடுத்திருந்தாலும் இந்த நாளிலே தேவன் நம்மளோடு பேசியிருப்பாரானால் வீட்டில் 17 வசனம் இருக்கிறது. அதை படித்து பாருங்க. அவனுடைய மரணம் வர்றது கூட அவனுக்கு தெரியாதுங்கிறார். அவனுக்கு என்ன நடக்குங்கிறது தெரியாதுங்கிறார். ஆனால் பரிசுத்த தலத்துக்கு போக வேண்டும். அதனால எல்லாமே நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய காரியம் 5வது வசனம் 4வது வசனம் 5வது வசனம் எடுத்து நீங்க படிப்போம். ராஜா அறியான் அறியும் காலம் உண்டு நியாயம் உண்டு மிகுதியா இருக்கும். ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு எவ்வளவு மிகுதியா இருக்கு, இலகுவா இருக்கிறதா? வருத்தப்பட்டு பாரம் சுமம் பொருள் நீங்கள் எல்லாரும் என்ன எடுத்துடுவாங்க, நான் உங்களுக்கு இலைப்பாடுதல் தருவேன் என்று சொன்னீங்க. ஆண்டவரே உன்னுடைய கற்பனைகள் என்ன என்று எங்களுக்கு தெரியாதையா, அதை எங்களுக்கு ஞானப்படுத்தும், அறிவுப்படுத்தும், நல்ல சிந்தனைகளை தாருமையா. இந்த 8வது மாதத்திலே நான் என்ன வார்த்தையை கேட்டிருக்கேன், என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. என்னோட வாழ்க்கையிலே நடந்தது. ஆண்டவரே நான் காலையில் படிக்கும் பொழுது அந்த ஒரு வசனத்தை நான் ரொம்ப படித்து பார்த்தேன். எனக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. யாரும் சொல்ல மாட்டாங்க, நீ இப்போ அடியில் பட்டுப்படா, நீ மோட்டர் சைக்கிள் வந்து விடுவேன்னு யாரும் சொல்லலை. நான் போனேன், விழுந்தேன், தூக்கினாங்க, வந்தாங்க. ஆனால் என் தேவனை தாத்தையை பார்த்து கொண்டிருந்தான். மிகுந்த சஞ்சலத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த என்னை தூக்கி கடி சுற்றி வைக்கக்கூடிய தேவன் இன்னைக்கு உன் மத்தியிலே இருக்கிறார். உன் மத்தியிலே இருக்கிறார். 8வது மாதம் ஆண்டவரே, நான் 7 மாதம் எவ்வளோ தப்புகள் செய்திருக்கிறேன், தெரிஞ்சு செஞ்சிருக்கேன், தெரியாமல் செஞ்சுக்கிறேன், விடாமுயற்சி தினமும் ஒம்பிட்டு கொண்டு இருக்கிறேன். வேண்டாம். அதில் சொல்றாரு 3வது வசனம் சொல்றாரு பாருங்க, நீ அவன் சமூகத்தை படாதே, பொல்லாத காரியத்தில் பிடிவாதமாய் இல்லாதே, அவன் தனக்கு இஷ்டமானதெல்லாம் செய்வான். என்ன சொல்லுங்க, அவன் இஷ்டமானதெல்லாம் பொல்லாத காரியத்தில் துணிக்கமான செஞ்சிடாத. வேண்டாம். நீ ஒரு கிறிஸ்தவள், நீ ஒரு கிறிஸ்தவன். ஆண்டவரே ஒரு விஷய கண்களை மூடு. ஆண்டவரே நான் பொல்லாத காரியத்துக்கு துணிச்சலாம் செய்யாத அளவுக்கு ஒரு நல்ல ஞானத்தை தார், நல்ல சிந்தனை தார். ஆண்டவரே பிரசங்க அறிவு எவ்வளவு தூரம் இருந்துச்சு தெரியாது. அதை படிக்கும் போது அறிவு எங்களுக்கு வளரக்கூடிய ஞானத்தை தாரும், நல்ல சிந்தனை தாரும் ஐயா. மகிமைப்படுத்தும் ஐயா, பரிசுத்தப்படுத்தும். நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா. சோத்திரம் ஐயா, சோத்திரம் சோத்திரம் ஐயா. நன்றி அப்பா. உள்ளம் நிறைவாக உன் உள்ளத்தை தொடுத்தீரே, உள்ளம் நிறைவாக உன் உள்ளத்தை கொடுத்தீரே, உன்னையே எனக்கு தந்து உள்ளத்தில் இறங்கி நீ, உன்னையே எனக்கு தந்து உள்ளத்தில் இறங்கி நீ, இரக்கம் நிறைந்த தேவா எங்கள் மீதிறங்கிடும், இரக்கம் நிறைந்த தேவா எங்கள் மீதிறங்கிடும், பாவியான எங்கள் மீது
இரக்கம் வைத்தீரே தேவா, பாவியான எங்கள் மீது இரக்கம் வைத்தீரே தேவா, இரக்கம் நிறைந்த தேவா, எங்கள் மீது இறங்கிடும். இரக்கம் நிறைந்த தேவா, எங்கள் மீது இறங்கிடும். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த பிரசங்கத்திலே சொன்னது போல பூமியிலே நடக்கிற எல்லாமே ஒன்றுமில்லை. நான் துன்மார்க்கனுக்கு மரணம் தான் வரும், படிகள் வரும், சொல்வது. ஆண்டவரே, என்னை ஒரு நல்ல மனிதனாய் மாற்றி உன்னுடைய சன்னிதானத்துக்கு வரவும், உன் சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய நல்ல எண்ணத்தை தருவதற்கான மகிமைப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். இந்த அர்த்தத்திலே படித்து இன்னும் நல்ல ஞானங்களை தார், அறிவுகளை தார், மகிமைப்படுத்துவதற்கான பரிசுத்தப்படும். மீட்பர் இயேசு மூலம் கேட்கிற நல்ல பிதாவே, என் ஆத்மாவே என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்மாவே கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தவாக்கியம் உங்களோடு மனைவரோடு பரிசுத்தவான்கள் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட்.